என்ன மச்சான், ஹாப்பியா? ம் என் மச்சான் ரிசப்ஷன்ல இப்படி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும். மச்சான், இப்ப சிங்கர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட உனக்கு பிடிச்ச சாங் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்காக அந்த பாட்டை பாடுவாங்க. நான் கேட்கட்டுமா? பாரதி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஃபர்ஸ்ட் கேளுங்க. அண்ணா, நான் கேக்குறேன். எனக்கு வாராயோ காதல் கொள்ள சாங் நடக்குது அறிவு? போலீஸ்காரங்களாம் எதுக்கு வந்துட்டு போறாங்க? அதை கேக்குறியாக்கா? வந்த போலீஸ்காரங்க ஆதிக்கு தெரிஞ்சவங்க போல இருக்கு. அதான் டியூட்டில இருந்து அப்படியே யூனிஃபார்மோட வந்துட்டாங்க. அறிவு, மனசுல பயம் இருக்கிறதுனால யதார்த்தமா நடக்கிற விஷயத்த கூட என்னால சாதாரணமா பார்க்க முடியல. என் நிலைமை உனக்கு புரியாது. ஏன்க்கா கண்டதெல்லாம் நினைச்சு கவலைப்படுற? நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. ஏன் டென்ஷன் ஆகுற? நான் போய் ஸ்வேதா எங்கன்னு பார்த்துட்டு வரேன். மா, இங்க என்னமா பண்றீங்க? மா, அங்க ஆதியோட ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்க இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரியே இருக்குமா? மா, அப்படி என்னதாமா பிரச்சனை? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சரவணா. ஆதி செத்து பொழைச்சு வந்திருக்கான்.
அவனோட கல்யாணத்தை நான் எப்படி எப்படியோ நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இப்படி நடக்கிறதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம். வேற ஒண்ணும் இல்லப்பா. அம்மா, இப்ப இந்த கல்யாணத்துக்கு மட்டும் என்னம்மா குறைச்சல்? மச்சானுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு. இன்னைக்கு காசு பணம் 1000 இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்காம எத்தனையோ கல்யாணம் தோத்து போயிடுதுமா. என் மச்சான் கல்யாணம் அப்படியா? ஒரு கல்யாணத்துக்கு மனசு ஒத்து போறதுதானே முக்கியம். சரி, அதை விடுங்கம்மா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆதிக்கு ஹார்ட் கொடுத்தவங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கே போயிட்டேன். நான் ஒரு விஷயம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்கம்மா. என்னம்மா, எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கேன், என்னன்னு கேட்க மாட்டீங்களா? சொல்லு சரவணா. அப்படி கேளுங்கம்மா. ஆதி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும், அவங்க இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு சொன்னதாலதான் நான் அவங்கள தேடி போனேன். போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நம்ம ஆதிக்கு ஹார்ட் கொடுத்தவரோட ஒய்ஃபுக்கும் ஒருத்தர் வாழ்க்கை கொடுக்க முன் வந்து அவங்களுக்கும் கல்யாணம் நடக்க போறதா சொன்னாங்க. அதை கேட்டதும் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சுமா. பாரதி ஆதி 2 பேர்கிட்டையும் இதை சொன்னேன். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இது என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாத்தீங்களாமா? என்னம்மா இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்ற, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க? புரியுது புரியுது. இந்த விஷயத்தை கேட்டதும் நீங்களும் சந்தோஷத்துல ஷாக் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, ஹார்ட் கொடுத்தவரோட போட்டோ கூட எடுத்துட்டு வந்தேன். நல்லவேளை இப்ப ஞாபகம் வந்துச்சு. அட, அன்னைக்கு ஆதிக்கும் பாரதிக்கும் காட்டலாம் ட்ரை பண்ண, போட்டோ ஓப்பனே ஆகல. இத பாருங்கம்மா. அம்மா, ஆதி இந்த போட்டோவை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். நான் இப்பவே காட்ட போறேன். என்ன பண்றது? சரவணா, சரவணா, சரவணா நில்லுப்பா. சரவணா, சரவணா, சரவணா நில்லு. என்னாச்சு? அறிவு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சரவணா அந்த வாசுவோட போட்டோவை ஆதிக்கு காட்டிடவே கூடாது. அக்கா, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். சரவணா, சொல்லுங்க மாமா. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு சின்ன ஹெல்ப். இந்த ஃபோன்ல திடீர்னு அவுட் கோயிங் போக மாட்டேங்குது. ஒரு முக்கியமான கால் பேசணும். நான் நம்பர் சொல்றேன், நீ டயல் பண்ணு. ரிங் போச்சுன்னா கூட ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்ப்பா. ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க. போனை உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஆதிகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரவணா, ப்ளீஸ் சரவணா, புரிஞ்சுக்க சரவணா. ஒரு முக்கியமான மேட்ரு. நீ உன் ஃபோனை கொஞ்சம் கூட, நான் பேசிட்டு உடனே கொடுத்துட்றேன். குடுப்பா. நீங்க நம்பர் சொல்லுங்க. நான் நம்பர் வந்து 98410. ஒரே நிமிஷம் சரவணா, பேசிட்டு கொடுத்துறேன். ஹலோ மாமா.
மாமா எங்க போனாரு? இங்கதானே இருந்தாரு. இந்த மாமா எங்க போனாரு? போன் பேசிட்டு கொடுத்துறேன்னு சொன்னாரு. ஆளையே காணோம். அது வந்து ஆமா, போன் எங்க? சாரி சரவணா, ஃபோன் பேசிக்கிட்டே வந்தேன். கால் தடுக்கி கை நழுவி பக்கெட் தண்ணியில் ஃபோன் விழுந்துருச்சுப்பா. ஏன்பா, நான் வேணா உனக்கு புது ஃபோன் வாங்கி கொடுத்துட்றேன்ப்பா. என்ன மாமா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? சாரிப்பா, நான் ஏதோ டென்ஷன்ல இருந்தேன். அதான் கை நழுவி கீழே விழுந்துருச்சு. நான் உனக்கு வேற புது ஃபோனே வாங்கி கொடுத்துட்றேன்ப்பா. வேணா சரவணா, ஃபோன் இப்போ ஆன் பண்ணிடாத. ஃபோன் தண்ணியில் விழுந்திருக்குல்ல, அதனால போர்டு கரெக்ட் ஆகி உள்ள இருக்க எல்லாமே அழிஞ்சிரும். கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும்ப்பா, அதுக்கப்புறமா வேணா ஆன் பண்ணிக்கோ. சாரிப்பா, ஏதோ டென்ஷன்ல தெரியாம நடந்துருச்சு, தப்பா நினைச்சுக்காத. நான் சொன்ன மாதிரி உனக்கு புது ஃபோனே வாங்கி கொடுத்துட்றேன், சரியா? சாரிப்பா. இங்க நடந்த எதுவுமே யதார்த்தமா நடந்த மாதிரியே தெரியலையே. இப்படி என்கிட்ட வந்து ஏன் ஃபோன் வாங்கணும்? இந்த ஃபோன் தண்ணியில விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா தண்ணியில விழுந்துருச்சுன்னா அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஏதோ தப்பா இருக்கே. என்னமோ இருக்கு. என்னன்னு பார்ப்போம். ஆதி, இங்க தனியா நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த மாதிரி தனியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் பாரதி. தனிமை நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். என்ன இன்னைக்கு ஐயாவுக்கு லவ் ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. என்ன பாரதி அப்படி சொல்லிட்டீங்க? உங்களை பார்த்ததுக்கப்புறம் அது எப்போ கம்மியாக இருக்கு? போதும் போதும், புரியுது. நினச்சி பார்த்தா எல்லாமே ஆச்சரியமாக இருக்கு பாரதி. நம்ம காதலில் எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனைங்க. எங்கேயோ ஆரம்பித்த என் லைஃப் எந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கையோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சதுன்னு எனக்கே தெரியல பாரதி. அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. என் வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாமல் என் இதயம் எப்போ வேணாலும் தான் துடிப்பை நிறுத்திக்கிற நிலைமையில நான் இருந்தேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுசாக தொலைச்சிட்டு திக்கு தெரியாத காட்டில் ஒத்த ஆள தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு உயிர் கொடுத்து என் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்க வச்ச அந்த விதியை என்ன சொல்றதுன்னு தெரியல பாரதி. நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதோ ஒன்று இருக்கு பாரதி. அதை முதல்ல நான் நம்பினேன். அதுக்கப்புறம் நீங்களும் அதை நம்ப ஆரம்பிச்சப்போ நமக்குள்ள நடந்த விஷயங்கள்லாம் ஒரு மேஜிக் தான் பாரதி. ஆமா ஆதி, இந்த உலகத்துல நம்ம நம்புற விஷயம் எல்லாமே நம்ம கிட்ட மண்டி போட்டு நிக்கிறதுக்கு நம்ம காதல் தான் சாட்சி. உண்மைதான் பாரதி. இன்னைக்கு நம்மளோட கடைசி நாள். என்னது கடைசி நாளா? ஆமாம் பாரதி, நானும் நீங்களும் காதலர்களா இருக்க போற கடைசி நாள். நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல காலடி எடுத்து வைக்க போறோம். அப்போ நாளையில இருந்து நம்ம காதலிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அப்படி சொல்லல பாரதி. ஆனா நடைமுறையில இப்பெல்லாம் அப்படித்தானே.
எல்லா காதலும் கல்யாணத்திலயும் முடிஞ்சு போயிடுது. அப்போ நம்ம காதலும் அப்படிதான் சொல்றீங்களா? அப்படி இல்லை பாரதி. கல்யாணத்துக்கு அப்புறம் கடமைகள், பொறுப்புகள், நிறைய சம்பாதிக்கணும், உங்க 2 பேரையும் நல்லபடியா வச்சுக்கணும், தமிழை நல்லா படிக்க வைக்கணும், இப்படி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். அப்படி இருக்கிறப்போ காதலிக்கிற ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாயிடும்ல. யார் எப்படி ஆனாலும் காதல் காதல் தானே ஆதி. நம்மள சுத்தி இருக்கிற விஷயம் தன்னை எவ்வளவு மாத்திக்கிட்டாலும் நமக்குள்ள இருக்கிற காதல் என்னைக்கும் மாறாம இருக்கும். அத நான் நம்புறேன். நம்பாதவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் காணாம போயிடும். வெறும் கடமை மட்டும்தான் இருக்கும். நிஜம்தான் பாரதி. காதல் சில சமயம் வேற வேற ரோல் பிளே பண்ணும். நீங்க வீட்டுக்கு வர்றப்போ அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். ஏன்னா என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி. நீங்க அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கும் நிறைய பொறுப்புகள் வந்துடும். தெரியும் ஆதி, நீங்க எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். உங்களை மிஸ் பண்ணணும்னு நான் நிறைய தடவை யோசிச்சு என்கிட்டே தோத்து போயிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நீங்க சொல்ற மாதிரி விதி உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கல, என்னதான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காதி. நான் நிறைய நேரங்கள்ல முட்டாள்தனமா முடிவெடுத்திருக்கேன். ஆனா இப்ப அதுக்காக நான் வருத்தப்படுறேன். இனி வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். உங்களை விட்டு போகவே மாட்டேன். நம்ம 2 பேரையும் சுத்தி நடந்த எவ்வளவோ விஷயங்களை தாண்டி இந்த நிமிஷத்தை உண்மையாக்கிட்ட நாம இங்க நிக்கிறோம். இனிமே நமக்கு நடுவுல வேற யாருக்கும் இடம் இல்லாதே. ஆதி, என்ன பண்றாடி, என் மேல உங்களுக்கு லவ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு போல. அப்பா அம்மா 2 பேரும் என்ன மறந்துட்டீங்க பாத்தீங்களா? உன்னை யாரடி தங்க மறந்தா? நீ தான் எங்களை கண்டுக்காம ரொம்ப பிஸியாவே இருந்த. ஸ்வேதா, உன் கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். கடைசியில இப்படி நடக்கணும்னு இருக்கே. மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அத்தைய பார், ஏற்கனவே அவங்க டென்ஷனா இருக்காங்க. நீ தேவையில்லாம பேசி அத்தைய கஷ்டப்படுத்தாத. உனக்கு எங்க பிரச்சனை எங்க புரிய போகுது? பொண்ணோட கல்யாணம் பெத்தவங்க ஆசைப்படி நடக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய வலின்னு எங்களுக்கு தாம்மா தெரியும். அப்பா, அம்மாவுக்கு தான் புரியல. நீங்களும் ஏன் இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, கல்யாணம் எப்படி நடக்குதுங்கிறது பிரச்சனை இல்லப்பா, யார் கூடங்கிறது தான் முக்கியம். நான் நினைச்ச வாழ்க்கை அமைய போகுதுன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. இப்ப எனக்கு தேவையெல்லாம் உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் மட்டும்தான். கல்யாணம் முடியட்டும், ரிசப்ஷனை கிராண்டா பண்ணிடலாம். அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுந்துருமா, நல்லா இருமா. அத்தை, நான் உங்களுக்கு மருமகளா வர்றதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? சச்ச, என்ன ஸ்வேதா இப்படி கேட்டுட்ட? இல்ல, உங்க முகத்தை பார்த்தா நான் என்னமோ உங்களை மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச மாதிரி எனக்கு தோணுது. அத்தை, நான் மாமா மேல உயிரியே வச்சிருக்கேன். அதே மாதிரி உங்க மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? சச்ச, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் எத்தனை வருஷமா உன்னை பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு இருக்கிற ஒரே ஆசை இதுதானே. ஆனா எப்படி நடக்க வேண்டிய கல்யாணம் இப்படி நடக்க போகுதேன்னு தான் வருத்தமா இருக்கு.
அந்த பாரதிய கல்யாணம் பண்றதுல மாமா ரொம்ப பிடிவாதமா இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாரதி அவருக்கு பொருத்தமானவளே இல்ல அத்தை. புரியுது ஸ்வேதா. ஆனா இதெல்லாம் சரியா வருமான்னு மனசுக்குள்ள கொஞ்சம் கலைபரமாவே இருக்கு. நான் பாத்துக்கிறேன் அத்தை. நீங்க மனசார உங்க மருமகளை வாழ்த்தி அனுப்புங்க, அது போதும். உன் சந்தோஷத்துக்கு நான் தடையா இருக்கணும்னு நினைக்கவே இல்லம்மா. உங்களுக்கு இதுல சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா அத்தை? ஐயோ அப்படி இல்ல ஸ்வேதா. இதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். அக்கா, அதான் ஸ்வேதா பாத்துக்கிறேன்னு சொல்றாள்ல, எங்களுக்கும் தான் கவலையா இருக்கு. நாங்க அவளை அனுப்பி வைக்கலையா? நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காதுக்கா. நல்லா இருமா, நீ நினைச்சபடியே எல்லாம் நடக்கணும். ஸ்வேதா, நீ எங்களுக்கு ஒரே பொண்ணுமா. உன் கல்யாணத்தை நாங்க பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்குடி. ஆமா, அத நான் யோசிக்காம இருப்பேனா? எல்லாத்தையும் பிளான் பண்ணியாச்சு. நீங்க என் கல்யாணத்தை உங்க கண் குளிர பார்க்கணும், அவ்வளவுதானே? அது எப்படி ஸ்வேதா? அத்தை, நான் எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். அப்பா விளக்கமா எல்லாத்தையும் சொல்லுவாரு. இப்ப நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. அத்தை, இப்ப போயிட்டு உங்க மருமகளா திரும்பி வரேன். போயிட்டு வாமா. அப்பா, அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. நல்லா இருக்கும். போயிட்டு வரேன். என்னங்க, நம்ம பொண்ணை தனியா அனுப்புறோம். இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? எல்லாம் சரியா தான் வரும். நீ முதல்ல புலம்புறதை நிறுத்து. நம்ம பொண்ணு வர்றப்ப மாப்பிள்ளை கட்டின தாலியோட தான் வருவா.